Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Check completeness of a binary tree. Given a root of a binary tree, determine if it is a complete binary tree. In a complete binary tree, every level except possibly the last is completely filled and all nodes in last level are as far left as possible. It can have between 1 and 2 power h nodes inclusively at the last level h. Right? So, it's a question. So, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, we have to find whether a binary tree is complete or not. So, complete binary tree na enna paapom first. So, இந்த மூணு diagram பாருங்க. So, இந்த first diagramல this tree is a complete binary tree. This tree is a complete binary tree. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா நோட்ஸ்மே வந்து ஃபில்லா இருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் லெவல்ல வந்து இந்த லாஸ்ட் பார்ட் இருக்கு தெரியுமா? இந்த லாஸ்ட் பார்ட்ல இந்த நோட் வந்து லெஃப்ட் சைடுல ஃபில்லா இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ. லெஃப்ட் சைடுல ஃபில்லா இருந்தா இட்ஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்ல வந்து எல்லா நோட்ஸ்க்குமே வந்து 2 சில்ட்ரன் இருக்கு. அதாவது எல்லா கேப்ஸுமே ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, தெர் இஸ் நோ கேப். எல்லா லெவல்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஆனா இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தேர்ட் எக்ஸாம்பிள்ல லாஸ்ட் லெவல்ல இங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடில் எந்த ஒரு நோடுமே இல்லை, பட் ஆனால் ரைட் சைடு ஃபில் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்கு. இந்த லாஸ்ட் லெவலில் லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபுல்லாக இருக்கு, ரைட்? அண்ட் ரைட் சைடு ஃபுல் ஆகலை. ஸோ லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் ஆனால் லெஃப்ட் சைடு ஃபுல் ஆகலைன்னா இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, லெஃப்ட் சைடு நோடு வந்து ஃபுல் ஆகலை. லெஃப்ட் சைடு நோடு வந்து ஃபுல் ஆகலை. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல் ஆகலைன்னா திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். So definition is it should be a complete binary should have a complete binary. In a complete binary tree, the last level should have all the left side filled. So adu or definition. Illina a complete binary tree should have both right and left filled. Adhaadu in the second example pathina right left வந்து ரெண்டு சைடுமே ஃபுல்லா இருக்கு, right? So definition. So complete binary tree na enna புரியுதுன்னு நம்புறேன். So basically லாஸ்ட் லெவலில் எல்லா லெஃப்ட் சைடுமே ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா லாஸ்ட் லெவலில் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ அந்த ட்ரீ வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த கொஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து இந்த லாஸ்ட் லெவலில் லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபில்லாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து லாஸ்ட் லெவலில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒன்று ஃபில் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ரைட்? ஸோ இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம அப்ரோச்சுக்கு போகலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே யூ வில் கெட் த அப்ரோச். ஸோ நம்மளுக்கு மெயின் இந்த கொஸ்டினுக்கான மெயின் இன்ட்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லெவல் தான். இந்த லாஸ்ட் லெவல் வந்து லெஃப்ட் சைட் ஃபில்லாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ நம்ம சொல்கிறோம். லெஃப்ட் சைட் ஃபில் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணலான்னா, வி ஷுட் மெயின்டைன், நம்ம எங்கே நல்ல அக்கறாதோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி வில் ட்ராவல்ஸ் லெவல் வைஸ், ரைட்? நம்ம லெவல் வைஸ் ட்ராவல்ஸல் பண்ண போகிறோம், லெவலோட ட்ராவல்ஸல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அண்ட் தென் 2, 3 ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அண்ட் தென் 4, 5 ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அண்ட் தென் இங்கே ஒரு நல் வந்துடுது, ரைட்? இங்கே ஒரு நல் வந்துருச்சுன்னா we can just break, ரைட்? ஸோ நான் அப்ரோச் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will maintain the total number of nodes. ஸோ டோட்டல் என்னது? டோட்டல் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது இந்த ட்ரீயில்? ஸோ இந்த ட்ரீயில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 நோட்ஸ் இருக்குது. 6 நோட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணும்போது இது 1 நோட் ஆகிடுச்சு, இங்கே வந்து 2 நோட்ஸ் இருக்குது, ரைட்? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நோட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் நோடு வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ பிரேக் ஆகிடும். ஸோ மொத்தம் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது? இங்கே 2 நோட்ஸ், இங்கே 2 நோட்ஸ், இங்கேயுமே வந்து ரைட்? இங்கே ஆக்சுவலி 1 நோட், ரைட்? இங்கே 1 நோட், இங்கே 2 நோட்ஸ், இங்கே ஒரு 2 நோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 5ன்னு வருது, ரைட்? நம்ம கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் வேரியபிள் வந்து 5ன்னு வருது. நம்பர் ஆஃப் நோட்ஸ் டில் தட் நல் பாயிண்ட் வந்து 5ன்னு வருது. So count is not equal to the total, right? Count is not equal to the total. So அப்படி இருந்துச்சுன்னா we can just say that it's not a complete binary tree. It's as simple as that. We can just say that it's not a complete binary tree. So இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அப்ரோச் உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும், ரைட்? அதே வந்து நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ
ஆல்ரைட். ஸோ இப்போ ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயில் நம்ம சேம் டோட்டல் எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட் ட்ரீயில் டோட்டல் வந்து எவ்வளோ நோட்ஸ் இருக்குது? 1 1 2 3 4 5 and then 6. ஸோ 6 நோட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ டோட்டல் 6 நோட்ஸ் இருக்குது. அண்ட் சேம் இப்போ லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரலாம். கவுண்ட் ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் கவுண்ட் லெவல் வைஸ். ஸோ இங்கே ஒரு நோட் இருக்குது, இந்த லெவலில் 2 நோட்ஸ் இருக்குது, இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த லெஃப்ட் லெவல் வந்து ஃபுல்லாக இருக்குது, த்ரீ நோட்ஸாக இருக்குது. 3 நோட்ஸ் ஆனப்புறமா இங்கே ஒரு நல் வருது. நல் வந்துச்சுன்னா we can break. நல் வந்துச்சுன்னா we can break. ஸோ இந்த 3 நோட்ஸ் கவுண்ட் ஆகிட்டு நல் இருக்குது. ஸோ we can break. ஸோ எவ்வளோ நோட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணால்? 1 2 1 + 2 3 3 + 3 6. ஸோ கவுண்ட் வந்து 6 ஆகிடுச்சு, ரைட்? 6 ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6, கவுண்ட் இஸ் ஆல்சோ 6. ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு count, right? Total and count both are same. So அதனால we can say that this is a complete binary tree. So it's as simple as that. ஸோ இப்போ கோடுக்கு போயிடலாம். ஸோ இது வரைக்குமே புரியலனா கூட கோடில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட்? ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து we should count the number of nodes. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். int total nodes. ஸோ இதில் வந்து I'm going to pass tree node, I'm going to pass the root, right? Suppose root வந்து நல்லா இருந்துச்சுன்னா I'm going to return 0. Right? இல்லைனா I'm going to return 1 plus total nodes of root of left plus total nodes of root of right. Alright, so in the function வந்து it will tell us the total number of nodes in a tree. So basically என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக் என்னன்னா, சப்போஸ் நம்ம ட்ரீ இப்படி இருக்குதுன்னா 1 2 and then 3. ஸோ 3 நோட்ஸ் இருக்குதுன்னா எப்படி கவுண்ட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து we are passing the root. ஸோ ரூட் எலிமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம், இந்த ரூட் எலிமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ ரூட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரூட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ரூட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ரூட் இஸ் நாட் நல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 plus in the left side, 1 plus left, root of left, and then right side, right. ஸோ ரூட்டு அண்ட் தென் ரைட் பாஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் பார்க்குறோம். லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்குது? லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், லெஃப்ட் வந்து நல்லான்னு பார்ப்போம். இட்ஸ் நாட் நல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் என்ன ஆகும்னா, லெஃப்ட் வில் பிகம் அகைன் 1 plus லெஃப்ட் ப்ளஸ், அதாவது லெஃப்ட் சைடு இந்த செகண்ட் நோடுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் தென் ரைட் சைடு. ஆல்ரைட். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரைட் சைடு நோட் பார்ப்போம். ரைட் சைட் நோட் என்னது? 3. ஸோ 3 வந்து நல்லா, இட்ஸ் நாட் நல். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, அகெயின் வி வில் ஜஸ்ட் சே 1 plus 3க்கு லெஃப்ட் சைடு அண்ட் தென் 3க்கு ரைட் சைடு. ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, இப்போ வந்து 2க்கு லெஃப்ட் சைடு பார்ப்போம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் பாருங்கள். 2க்கு லெஃப்ட் சைடு வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் 0 ஆகிடும். அண்ட் தென் ரைட் சைடுமே நல்லா இருக்குது. ஸோ 0 ஆகிடும். அண்ட் தென் இப்போ 3க்கு லெஃப்ட் சைடு பாருங்கள். 3க்கு லெஃப்ட் சைடு நல்லா இருக்குது. ஸோ அதனால் இது 0 ஆகிடும். ரைட் சைடு நல்லா இருக்குது. ஸோ 0 ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus 1 3ன்னு கிடச்சிடும். ஆன்சர் வந்து 3ன்னு கிடச்சிடும். ஸோ there are 3 nodes. ஸோ திஸ் இஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து we can just do a level order traversal. ஸோ level order traversal அப்போ எப்பயுமே வந்து we use a data structure which is queue. ஸோ queueோட டைப் வந்து tree nodeன்னு கொடுக்குறேன். பிகாஸ் I'm going to pass root element in the queue. So level order traversal பற்றி தெரியலனா, you can go check out data structure and algorithm series. So நம்ம சேனல் data structure and algorithm playlist இருக்கு. ஸோ அதில் binary tree வீடியோ இருக்குது. binary trees வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ part 1 வீடியோவில் வந்து I have explained level order traversal, right? ஸோ அதை போய் பார்த்துட்டு you can continue watching this video, so you will understand it better. ஸோ நம்ம வந்து we can push the root element. ஸோ push பண்ணிவிட்டு before that I will first find the number of nodes. int
நம்பர் ஆஃப் நோட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது? இட்ஸ் நத்திங் பட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், டோட்டல் நோட்ஸ் அண்ட் தென் ரூட் பாஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஒரு கவுண்ட் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். int count is equal to 0 இனிஷியலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவலோட ட்ராவல்ஸில் போட போகிறோம். while q is not empty, what I can say is I will extract the front element. Q ல இருக்கிற front element நான் extract பண்ணுறேன். இப்போ tree node star நோடுன்னு வச்சுக்கிறேன். ரைட். node is equal to q dot front. ஸோ நோடில் வந்து ஐம் ஸ்டோரிங் த ஃப்ரண்ட் எலிமெண்ட் ஆஃப் த கியூ. ரைட். கியூவில் வந்து ஆக்சுவலி இனிஷியலாக ரூட்டை புஷ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரூட்டு தான் வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ அதனால் நோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும், அதாவது ரூட் எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும் இனிஷியலாக. அண்ட் நம்ம என்ன பண்ணாலும் we can check whether if that node is equal to null. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், நல்லா இருந்துச்சுன்னா we just break. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா q dot pop பண்ணலாம், q dot pop and then count increment பண்ணலாம். and then we can push the left side as well as the right side. q dot push node of left. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைட் புஷ் பண்ணி தான் ரைட் சைட் புஷ் பண்ணணும். பிகாஸ் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, நம்ம லெஃப்ட் சைடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது லெஃப்ட் சைடு நல்லா இருந்துச்சுன்னா we know that it's not a complete binary tree. ரைட். அதனால ஆர்டர் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ரைட் சைட் புஷ் பண்ணணும். ரைட். பிகாஸ் லெஃப்ட் சைடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் will be less than the total. If the count is less than total, we can say that it's not a complete binary tree. ஸோ அதனால் ஆர்டர் ரொம்ப முக்கியம். q dot push லெஃப்ட் பண்ணி தான் q dot push ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ரைட் பண்ணலாம், நோட் ஆஃப் ரைட். ஸோ எவ்ரி திங் இஸ் டன். ஸோ இந்த while loopக்கு வெளியே what I can check is if count is equal to if count is equal to total number of nodes அப்படி இருந்துச்சுன்னா I will just return true. else default case என்னது, I will return false. It's as simple as that. So run பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது பாருங்க. I will run the rest of the test cases. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின் தான். த லாஜிக் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கொஷினை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணணும். ஸோ கொஷினை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணிட்டாலே we can just find the way to find whether the left side of the last level is completely filled or not. அதாவது லெஃப்ட் சைட் லெவல், அதாவது லாஸ்ட் லெவலில் இருக்க லெஃப்ட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் கம்ப்ளீட் binary tree. ஸோ அந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் we are just finding. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த நோடு வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் நம்ம லெஃப்ட் சைடு நம்ம லெவலோட ட்ராவல்ஸில் நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடும். ஸோ நல்லா ஆயிடுச்சுன்னா வில் பிரேக் அண்ட் வி வில் நாட் கவுண்ட் தி 7. இந்த 7 கவுண்ட் ஆகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்ட் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 5 அண்ட் தென் நம்மளோட டோட்டல் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 6. ஸோ அதனால வந்து 5 is not equal to 6, we will return false. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிகினர் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் யூ கேன் கோ செக் இட் அவுட். அது இல்லாமல் நம்ம சேனலில் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மிஷின் லேர்னிங் இன் தமிழ், தென் யூ கேன் கோ செக் இட் அவுட். ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா.